அதெல்லாம் இருக்கட்டும், நீங்க இங்க வந்ததுக்கு என்ன காரணம்? சிம்பிளா என்ன கொன்னுட்டு அதை விட சிம்பிளா நீ வந்ததுக்கான காரணம் என்னன்னு நீ என்ன கேக்குறியா மருதாணி பாட்டி? நீங்க 3 பேர் தான் என்ன கொன்னீங்கன்னு என் மாமா கிட்ட, என் அப்பா கிட்ட, என் அம்மா கிட்ட சொல்றதுக்காக தான் நான் வந்திருக்கேன். அதுக்கப்புறம் உங்க 3 பேரையும் போலீஸ் கிட்ட பிடிச்சு கொடுத்துருவேன். உங்களை பிடிச்சு கொடுக்கிற வரைக்கும் நான் இந்த வீட்டுல தான் இருப்பேன். எங்க? ஐயோ அம்மா, அம்மா எங்கம்மா இருக்க? ஐயோ நீ மட்டும் நிம்மதியா படுத்து தூக்கிட்டு இருக்கியா? அம்மாடி, அம்மாடி, அம்மாடி. ஐயோ அறிவுரை சொன்னவங்களோட ரத்தத்தை அதுக்கப்புறம் குடிப்பாங்கங்கிறது அது வரைக்கும் எனக்கு தெரியாதுமா. ஐயோ ஷட் அப். பொதுவா பார்த்தா முதல்ல ஒருத்தருக்கு பைத்தியம் பிடிக்கும், சேம் டிஎன்ஏவா இருந்தா அதுக்கப்புறம் மெதுவா அவங்களுக்கும் பைத்தியம் பிடிக்கும். உங்க 2 பேரோட டிஎன்ஏ ஒன்னா இல்லனாலும் ஒரே வாட்டி உங்க 2 பேருக்கும் எப்படி பைத்தியம் பிடிச்சது? பைத்தியம் எல்லாம் இல்ல மம்மி, பார்த்தாலே பயமா இருக்கு. நான் இங்க சிங்க்ல தான் இருக்கேன், உங்களுக்கு தான் எதுவும் சிங்க் ஆக மாட்டேங்குது. ஐயோ இப்ப கூட நீ என்ன சொல்ல வரங்கிறது எனக்கு சுத்தமா புரியல. சித்தி கொஞ்சம் நீயாவது புரியுற மாதிரி சொல்லு. நீ கொலை பண்ணலமா நம்ம செரிய? நான் எங்க கொலை பண்ண? நீ தானே. இங்க பாருமா, இப்படி எல்லாம் அநியாயமா பேசாத. நீ தள்ளதால தானே அவன் கத்தி மேல போய் விழுந்தான். நீ அவன் வயித்துல இருந்து கத்தி எடுத்ததுக்கு அப்புறம் தானே அவன் செத்தான். சரி விடு, செர்ரியோட சாவை நம்ம 3 பேரோட அக்கவுண்ட்ல போட்டுக்கலாம். நம்ம தான் அந்த செர்ரிய கொலை பண்ணோம், போதுமா? இப்போ அதுக்கு என்ன? அவன் ஆத்மாவா நம்ம வீட்டுக்கு வந்திருக்காமா? எந்த முட்டாள் சொன்னா உனக்கு? ஐயோ எவனோ ஒருத்தன் சொன்னா நான் ஏமா நம்ப போறேன்? அவனே தான் சொன்னான். எங்க கூட சேர்ந்து சாப்பாடு வேற சாப்பிட்டாமா. ஆமா மம்மி, அவனுக்கு கால் கூட கிடையாது, வால வேணா இருக்கு. அதையே உங்களுக்கு காட்டணும்னு எங்களையே மிரட்டுறா மம்மி. ஹலோ, நல்லா இருக்கியா சிவா? உன் குரலை கேட்கணும்னு தோணுச்சு, அதான் என் அம்மா போனை எடுத்துட்டு வந்து யாருக்கும் தெரியாம பேசிட்டு இருக்க. சொல்லு சிவா, நீ நல்லா இருக்கியா? நீ எப்படி இருக்க? நீ இல்லாம நான் எப்படி இருக்க போறேனோன்னு ஒவ்வொரு நிமிஷமும் நான் யோசிச்சுட்டே இருக்கேன். உனக்கு என்ன, இன்னைக்கோ இல்ல நாளைக்கோ பூரியோட கல்யாணம் நடந்து கொஞ்ச நாள் கழிச்சு என்ன கொஞ்சம் கொஞ்சமா மறந்து போயிடுவல்ல? இப்படி எல்லாம் பேசாத. நீ இப்படி பேசுறத என்னால தாங்கிக்க முடியாது. அவன் ஆத்மாவா ஆயிட்டாங்கிற பயத்துல அவன் மேல என்னைக்கும் இல்லாத மரியாதை அப்படி பொங்கிக்கிட்டு வருதா? நீயாவது சொல்லுமா. சரி, அவன் நீ சொன்ன மாதிரி ஆத்மானே வச்சுக்கலாம். சரி, எங்க எங்க அவன்? எங்கன்னா அதோ பாருமா, அங்க கேட்டுச்சா? செரி தம்பியோட ஆத்மா வாஷ்ரூம்க்கு போயிருக்கு. ஆமா மம்மி, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் ரத்தத்துல சாப்பாடு சாப்பிட்டான். இப்ப காலை கடன் முடிக்கிறதுக்காக உள்ள போயிருக்கான் போல. எங்கேயாவது ஆத்மா வாஷ்ரூமுக்கு போகுமோ? ஏமா போகாது? இது வரைக்கும் எந்த படத்திலயோ எந்த கதையிலயோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் கண்டுபிடிக்காம இருந்திருக்கலாம். கண்டுபிடிச்சாலும் சொன்னா நல்லா இருக்காதுன்னு விட்டுருக்கலாம். பிளட் குடிக்கிற ஆத்மாவுக்கு ஜீரண சக்தி இருக்கணும்ல, காலை கடன்லாம் கழிக்க கூடாதா என்ன? லாஜிக் தானே மம்மி. ஐயோ சரி, அதையும் பாத்துருவோம். வாங்க
ஐயோ வாங்க. ஐயோ வேண்டாமா. ஐயோ ஐயோ. மம்மி கேட்டுச்சா மம்மி? அவன் ஃப்ளஷ் பண்றான். வாஷ்ரூம் கூட யூஸ் பண்றான் மம்மி. கொஞ்சம் வாயை மூடுறீங்களா? ஐயோ வேண்டாமா, நீ வந்துரு. ஏய், உள்ள யாரு? வெளியில வாங்க. செர்ரி எங்க? நீங்க 2 பேரும் செர்ரி ஆத்மா ஊருக ஜாடின்னு சொன்னீங்க. எங்க எங்க அவன ஆளைய காணோம். எங்க அவன்? அது வந்துமா, இப்ப நமக்கு அந்த கேபியோட ரூபத்துல தெரிஞ்சது செரியோட ஆத்மாவா இருக்குமோ? மாறு வேஷம் போடுறதுல ஆத்மாக்கள் தான் பயங்கர எக்ஸ்பர்ட் ஆச்சே. சித்தி, ஒரு போடு போட்டோன்னு வச்சுக்கோ, கிர்ன்னு சுத்தி சுடுகாட்டுல போய் விழுந்துருவ. நீ ஆத்மாவா மாறிடுவ. அப்போ நீ என் கண்ணுல பட்டா இந்த ஆத்மாக்கள்லாம் இருக்குன்னு நான் நம்பி தொலைறேன். எனக்கு மண்டையே வெடிக்குது. உங்களால எனக்கு அங்க பாரு ஆத்மா. ஆத்மா ஆத்மா ஆத்மா. ஐயோ ஆத்மா. ஐயோ அங்க பாரு ஆத்மா. எங்க ஆத்மா? அங்க ஆத்மா. நல்லா உத்து பாருங்க. எங்க?